ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மயிலாடுதுறை அருகே சுற்றித் திரியும் சிறுத்தை தஞ்சை மாவட்டத்திற்குள் நுழையவில்லை என்று தஞ்சை வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டத்திற்குள் இதுவரை சிறுத்தை நுழைந்ததற்கான எந்தவித தடயங்களும் கண்டறியப்படவில்லை எனவும் வதந்திகளை பரப்பி பொதுமக்களை அச்சுறுத்த வேண்டாம் என்றும் தஞ்சை வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக் ராஜா இணைகிறார். விவேக் ராஜா, முன்பாக இது தஞ்சைக்குள்ள சிறுத்தை வந்துவிட்டது அப்படின்ற தகவல் எப்படி வெளியானது? தஞ்சை மாவட்ட வனச்சரக அதிகாரிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது திலகவதி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2ஆம் தேதி சிறுத்தை நகர்பகுதிக்குள் சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களின் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள வனத்துறை அலுவலர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முகாமிட்டு சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 7 நாட்களாக சிறுத்தை வனத்துறை அதிகாரிகளிடம் சிக்காமல் போக்கு காட்டி வருகிறது. வனப்பகுதிகள் அனைத்திலும் கூண்டுகள் வைத்தும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியும் சிறுத்தையை பிடிப்பதற்கான தீவிர பணியில் வனத்துறை அலுவலர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் சிறுத்தையானது இடம்பெயர்ந்து கொண்டே வருகிறது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து மெல்ல மெல்ல இடம்பெயர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் முதல் சிறுத்தை தஞ்சை மாவட்ட எல்லைக்குள் நுழைந்து விட்டதாகவும் தஞ்சை மாவட்ட எல்லை கும்பகோணம் பகுதிக்குள் சிறுத்தை வந்து விட்டதாகவும் வதந்தி பரப்பப்பட்டு வருகிறது. இது கும்பகோணம் பகுதி மக்களிடையே மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு தஞ்சை மாவட்டம் நரசிங்கம்பேட்டை என்ற பகுதியில் பதுங்கி இருப்பதாகவும், எனவே அப்பகுதி பொதுமக்கள் கடும் அச்சத்துடன் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்ததால் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை அப்பகுதி மக்களிடம் ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வனச்சரக அலுவலரிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் இதுவரை தஞ்சை மாவட்ட எல்லைக்குள் சிறுத்தை வரவில்லை எனவும், இருந்தும் மயிலாடுதுறை மாவட்ட வனச்சரக அலுவலரிடம் அது தொடர்பாக நாங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதுவரை தஞ்சை மாவட்ட எல்லையில் சிறுத்தை நடமாட்டம் இருந்ததற்கான எந்த ஒரு தடயங்களும் நாங்கள் கண்டறியப்படவில்லை. தஞ்சை மாவட்டத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தை காஞ்சிவயல் என்ற பகுதி, அங்கிருந்து தஞ்சை மாவட்ட எல்லைக்கு 4 கிலோமீட்டர், அந்த இடத்தில் காஞ்சிவயல் என்ற பகுதிக்கு சிறுத்தையின் கால் தடம் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை தஞ்சை மாவட்ட எல்லைக்குள் சிறுத்தை நுழைந்ததற்கான எந்த தடயங்களும் கண்டறியப்படவில்லை. எனவே தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம், பொதுமக்களை அச்சுறுத்த வேண்டாம். அவ்வாறு பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனச்சரக அலுவலர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். திலகவதி, இதுவரைக்கும் மயிலாடுதுறை வனச்சரக அதிகாரிகளாகட்டும் இல்ல தஞ்சை பகுதியில் இப்ப நுழைந்து விட்டதா தகவல் பரவிய நிலையிலிருந்து வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள், என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் இந்த சிறுத்தையை பிடிக்க? அதாவது திலகவதி, தஞ்சை மாவட்ட எல்லைக்குள் நுழைய இருக்கும் தகவல் பரவிய நிலையில் மயிலாடுதுறை வனச்சரக அலுவலருடன் இணைந்து தஞ்சை மாவட்ட வனச்சரக அலுவலர்கள் ஒரு 15 பேர் கொண்ட குழுவினர் அவர்களுக்கு உதவிகரமாக தஞ்சையில் உள்ள அது ஏதாவது வனச்சரக பகுதி, அதாவது காவிரிக்கரை ஒட்டிய பகுதிகள் வனப்பகுதிக்குள்ள சிறுத்தை வந்துள்ளதா, அதன் கால் தடைகள் உள்ளதா, அதனோட எச்சம் உள்ளதா என்பது குறித்தும் தொடர்ந்து ஆய்வு பணி மேற்கொண்டு சுமார் 25 கேமராக்களை பொருத்தியும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா என கண்காணித்து வருகின்றனர். விவேக் ராஜா, ஒரு நொடி நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். விலங்குகள் நல ஆர்வலர் திரு சாதிக் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. பொதுவாக இந்த மாதிரி மாவட்டங்கள்ல நகர்பகுதிகளுக்கு இல்ல வனப்பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இது போன்ற வனவிலங்குகள் வெளியில வந்துருச்சு அப்படின்னா மக்கள் இருக்கிறவங்க யாருக்குமேனாலும் அந்த அச்சம் இருக்கும். பொதுவாக இது போல் சுற்றித் திரியும் சிறுத்தைகள் அதனுடைய இயல்பு என்னவாக இருக்கும் சார்? கண்டிப்பா ஒரே ஒரு விஷயங்க, இந்த சிறுத்தை டெஃபினட்டா எங்களுடைய இதுபடி யூகப்படி இது வேற எங்கேயோ பிடிப்பட்டு ரிலீஸ் பண்ணிருக்க சிறுத்தையா தான் இருக்கணும். ஏன்னா இது இல்லைன்னா இது கூண்டுங்கள்ல இத்தனை கூண்டு வச்சிருக்கும் போது கூண்டுங்கள்ல மாட்டுவோம். இப்போ இந்த கூண்டுகள் எல்லாம் மாட்டாம இது மூவ் ஆயிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இது ஏற்கனவே ஒரு கூண்டுல மாட்டி இது கொண்டு போய் வேற இடத்துல ரிலீஸ் பண்ண சிறுத்தை இந்த மாதிரி இடம்பெயர்ந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கண்டிப்பா இது ஒரு மேன் ஈட்டர்னு சொல்ல முடியாது. மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. இப்ப என்னன்னா, இப்போ துரிதமா ஒர்க் நடந்துட்டு இருக்கனால, ஆட்கள் அதிகமாக அதை தேடும் பணியில இருக்கிறனால இந்த சிறுத்தை என்ன ஆகுதுன்னாக்கா, அதோட அச்சத்துல அந்த இடத்த விட்டு பெயர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த காவேரி பெல்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு போயிருக்குன்னா
கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு இதற்கு முன்பான கசப்பான அனுபவங்கள் உண்டு. புலி, சிறுத்தை, இந்த நடமாட்டங்கள், மேன் ஈட்டர்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அந்த வகையில மக்களுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் எழதான் செய்யும். மக்கள் என்ன நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது? வெளியில வராதீங்க, பள்ளிகளுக்கு விடுமுறை, அதெல்லாம் சரி. அதை தாண்டி அவங்களுக்கான தவறான அசம்ஷன்ஸ் இருக்கும். அது பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியுமா? மக்கள் வந்து இத பத்தி கண்டிப்பாக சொல்றது என்னன்னா, அச்சப்பட தேவையில்ல. அந்த மக்கள் வந்து ஒரு குரூப்பா வந்து மூவ் பண்ணிட்டாங்க, போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. இரவு நேரங்கள்ல வந்து வெளியில போறத வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா போதுமானது. மக்கள் வந்து இது வந்து எங்கேயாவது கண்ணுல பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உடனே வனத்துறைக்கு தகவல் கொடுத்தா போதுமானது. சில இடத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து தாங்களே வந்து அதை விரட்டுறதுக்கு முற்படுவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ண வேண்டாம். இவங்க வந்து என்ன பண்ணணும்னா உடனே வனத்துறைக்கு தகவல் கொடுத்தா அவங்க வந்து அதை ஃபர்தரா வந்து அதை ட்ராக் பண்றதுக்கு ஏதுவாக இருக்கும். இவங்க இரவு நேரங்கள்ல மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். மக்கள் வந்து இரவு நேரங்கள்ல வெளியில வர்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சிறுத்தையோட குணாதிசயம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல அதிகமான மூவ்மெண்ட் இருக்கும் வெளியில. டே டைம்ல வந்து அதுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு சேஃபான இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இரவு நேரத்துல தான் அதோடைய மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். விரிவாக பேசியதற்கு நன்றி திரு சாதிக். இதேபோல இது குறித்த விவரங்களை வழங்கிய செய்தியாளர் விவேக் ராஜா அவருக்கும் நன்றி. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.